friends, welcome to techlogs. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு 2.5 inch hard disk enclosure தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம லேப்டாப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளம்னால வேறு லேப்டாப் வாங்கிட்டோம். ஸோ அதில் இருந்த இன்டர்னல் எஸ்எஸ்டி வந்து சும்மா தான் இருந்தது. ஸோ அதுக்கு ஒரு கேஸ் வாங்கலான்னு பார்த்தோம். ஸோ அதனால் Orico பிராண்டோட இன்டர்னல் கேஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இதுதான் அந்த பாக்ஸ். இப்போது நம்ம ஓப்பன் பண்ணலாம். இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் 4 கலர்ஸ் போட்டிருக்காங்க. நம்ம வாங்கியிருக்கிறது பிளாக் கலர் தான். ஸோ நான் வந்து எஸ்எஸ்டி தான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து 5 Gbps வரைக்கும் ஸ்பீட் இருக்குது. ஸ்பீடு சப்போர்ட் பண்ணோம். டூல் ஃப்ரீ, எந்த டூல்ஸும் தேவையில்லை. நம்ம டைரெக்டாக ஜஸ்ட் ப்ளக் அண்ட் ப்ளே மாதிரி தான் இருக்கும். USB 3.0 கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ அன்பாக்ஸ் பண்ணலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதோட நேம், மாடல், 3.0 சப்போர்ட், 5 Gbps வரைக்கும் சப்போர்ட், அண்ட் USB. நான் வாங்கியிருக்க வந்து USB டைப் A டு மைக்ரோ B தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா நான் சிஸ்டமில் தான் யூஸ் பண்ணப்போ சிஸ்டமில் டிவியில் கனெக்ட் பண்ணுறதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் இந்த கேபிள் வாங்கியிருக்கேன். தேவைப்பட்டால் டைப் C ஆப்ஷன் கூட அவைலபிள் இருக்குது. ஸோ அதுவும் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ நம்ம இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். நம்ம இதுதான் ஆக்சுவலாக நம்மளோட கேஸ். ஆக்சுவலாக கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ சம் ஆஃபர் கார்டு மாதிரி இருக்குது. ஓகே, சம் மேனுவல்ஸ், யூசர் கைடு எல்லாமே இருக்குது. எப்படி யூஸ் பண்ணுறது டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் கேபிள் கொடுத்துருக்காங்க. இதில் வேறு எதுவும் இல்லை. ஸோ கேபிள் பார்த்தீங்கன்னா இது வந்து டைப் E கேபிள், USB கேபிள் டு இது வந்து டைப் B. ஸோ இது வந்து இதில் இன்செர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்செர்ட் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம சிஸ்டமில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாக்ஸு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா பில்டு குவாலிட்டி வைஸ் பார்த்தா நான் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி உள்ளது வச்சுருந்தேன். ஸோ இந்த இதே மாடல் பட் வேறு டிசைன். ஆக்சுவலாக அது வந்து டெக்ஸ்சர்டு பேட்டர்ன் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. இதுவும் நல்லாயிருக்கும். பட் ஆனால் இதை விட எனக்கு அது பெட்டர் லுக் வந்து லுக் வைஸ் அது நல்லா தெரிஞ்சது. இது குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குது. பட் ஆனால் லுக் வைஸ் அந்த இது எனக்கு பெட்டராக தெரிஞ்சுது. அது மாதிரி அது வந்து இந்த பாதியிலேருந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓப்பன் பண்ணால் இதில் வந்து ஒரு ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க. வைப்ரேஷன் அப்சர்வ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தான் இருக்குது. இதில் நம்ம ஹார்ட் டிஸ்க் இன்செர்ட் பண்ணி ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எப்படி ஒர்க் ஆகுது, நல்லா ஸ்பீடாக இருக்குதா எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம இப்போது புதுசாக வாங்கின ஹார்ட் டிஸ்க் என்க்ளோசர். இதுக்கு முன்னாடி இருந்தது என்கிட்ட இருக்குது. ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டும் சைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா புதுசாக விட்டது கொஞ்சம் லைக் டிசைன் வந்து இது வந்து ஃப்ளாட் டிசைனாக இருக்குது. இது வந்து இப்படி ரவுண்ட் டிசைனாக இருக்கிறதுனால கொஞ்சம் சைஸ் இது பெருசாக இருக்குது. மற்றபடி வித்து கிட்டத்தட்ட 2 சேம் தான். இது வந்து கொஞ்சம் நல்லா வளவலன்னு இருக்குது. இது நல்லா டெக்ஸ்டர் டிசைன் கொடுத்துருக்கனால லுக் அண்ட் ஃபீல் நல்லா இருக்குது. எனக்கு என்னமோ ஃபஸ்ட்டு இந்த வெர்ஷன் நான் முன்னாடி வந்த மாடல் தான் பிடிச்சிருக்குது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ரெண்டையும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா இது வந்து இப்படி ஃபுல்லாக ஓப்பன் ஆகும்.
பேக் சைடில் தான் இது ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து இப்படி ஃபுல்லாக இவ்வளோ தூரம் எடுத்தால் தான் ஒர்க் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 2 ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க. இதில் ஒன்று தான் இருக்குது, ஏன் தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இப்போது. ஓகே, நம்ம பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது என்கிட்ட சாம்சங் SSD ட்ரைவ் ஒன்று இருக்குது, 860 EVO மாடல் 250 GB. ஸோ இதுதான் நம்ம வந்து இந்த என்க்ளோசரில் போட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இது ஜஸ்ட் டைரெக்டாக ப்ளக் அண்ட் ப்ளே மாதிரி தான். இந்த இடத்துல வச்சுட்டு ஜஸ்ட்டு இப்படி இன்செர்ட் பண்ணிங்கன்னா லாக் ஆகிரும். இது வந்து இந்த இடத்துல நம்ம இது மேலே அப்படி ஒட்டிட்டு, ஸோ இது வந்து வைப்ரேட் ஆகாமல் இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம அதை யூஸ் பண்ணல. நம்ம வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சவுண்ட் இப்போ மேலே கீழே ஆகும். ஸோ இந்த வைப்ரேஷன் இந்த இதை ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டிக்கர் ஒட்டிடலாம். ஸோ ஒட்டிட்டோம்னா கொஞ்சம் வைப்ரேஷன் இல்லாமல் இருக்கும். ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட்டு ஸ்டிக் பண்ணி ஸ்டிக் அப்ளை பண்ணி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்திங்கன்னா அந்த சவுண்ட் இருக்காது. நம்ம என்ன ஷேக் ஆனாலும் நம்ம டிஸ்க்கு எதுவும் டேமேஜ் ஆகாது. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம என்க்ளோசர் எடுத்துக்கிட்டாச்சு. இதில் வந்து நம்ம SSD போட்டிருக்கோம். ஸோ இப்போ இதை கனெக்ட் பண்ணி நம்ம லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 3.0 கனெக்ட் பண்ணுறேன். USB 3.0 ஸோ கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ ஸ்கேன் முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து பென்ட்ரைவில் வந்து நம்ம சிஸ்டமுக்கு ஒரு ஃபைல் காப்பி பண்ணி பார்க்கலாம். ஸ்பீட் பார்த்திங்கன்னா ரீட் ஸ்பீடு, இது ரீட் ஸ்பீடு வந்து ஆவரேஜாக 360 370 இந்த மாதிரி வருது. ஸோ இப்போது இதே ஃபைலை நம்ம இப்போது பென்ட்ரைவுக்கு காப்பி பண்ணலாம். ஸோ அது மூவிஸில் இருக்குது, நான் வெளியில் போடுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஆவரேஜாக 300 to 310 வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காப்பி ஆயிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்பீடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம 2.0 கனெக்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ ஸ்கேன் முடிஞ்சது. ஸோ இது 2.0ன்றதுனால ஸ்பீடு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் சின்ன ஃபைலாக எடுத்துக்கலாம். லைக் ஐசிஹெச் எடுத்துக்கிறேன், ஐசிஹெச். ஸோ இது பார்த்திங்கன்னா 700 MB. இதை வந்து ரீட் பண்ணுறேன் இப்போது. ஸோ பார்த்திங்கன்னா 35 to 37 அந்த மாதிரி வருது. ஸோ பேச்சு. ஸோ இப்போ இதே ஃபைலை இப்படி ரைட் பண்ணுறேன். ஸோ ரீட் ஸ்பீட் ரைட் ஸ்பீட் ரெண்டுமே கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது, 36.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஹார்ட் டிஸ்கோட ஹெல்த் எப்படி இருக்குன்னு செக் பண்ண போகிறோம். ஸோ அது செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா கிறிஸ்டல் டிஸ்க் இன்ஃபோன்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ இது இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஸோ இதில் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் வந்துட்டு நம்ம என்னென்ன டிஸ்க் கனெக்ட் பண்ணியிருக்கிறது எல்லாமே காமிக்கும். ஸோ இது வந்து என்னோடய மெயின் டிஸ்க். ஸோ இதில் வந்து தான் சி ட்ரைவ் எல்லாமே பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிற எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கு. ஸோ இதோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளோட மெயின் டிஸ்க் வந்து 100% இருக்குது. நம்ம கனெக்ட் பண்ணியிருக்க எக்ஸ்டர்னல் ட்ரைவ் வந்துட்டு 99%. ஸோ இது ஹெல்த் நல்லா தான் இருக்குது. ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ நீங்களும் செக் பண்ணணுன்னா இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி உங்களோட டிஸ்க் ஸ்டேட்டஸ் ஹெல்த் செக் பண்ணிக்கலாம், எப்படி இருக்குது அந்த மாதிரி. ஸோ யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.